எல்லாருக்கும் கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். கார் வாங்கும்போது ஒரு பெஸ்ட் கார் வாங்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். நம்ம வசதிக்கேற்ப மார்க்கெட்ல இருக்கிற எந்த காரை வேணாலும் வாங்கலாம். ஆனா சில காரை நம்ம நினைச்சா கூட வாங்க முடியாது. அதுதான் உலகத்தின் டாப் லீடர்ஸ் யூஸ் பண்ற லிமோசின்ஸ். இந்த கார்ஸ் எல்லாமே ஹைலி கஸ்டமைஸ்ட் டாப் செக்யூர்ட் வெஹிக்கிள்ஸ். பல வருஷங்கள் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியும் அந்தந்த நாடோட சீக்ரெட் சர்வீஸும் சேர்ந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன், இவங்க எல்லாம் என்ன கார் யூஸ் பண்றாங்க, என்னென்ன வியக்க வைக்கும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு, இதன் மதிப்பு மற்றும் பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க. முதல்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் யூஸ் பண்ற தி பீஸ்ட். இது ஒரு கேடலிக் கார். அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸ் மூலமா GM மோட்டார்ஸ் பல வருஷங்கள் துல்லியமா டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் செலவில் டெவலப் பண்ண இந்த கார் 2018 இருந்து சர்வீஸ்ல இருக்கு. மற்ற கார்ல யூஸ் பண்ற சாதாரணமான சேசி இல்லாம ட்ரக்ல யூஸ் பண்ற ஹெவி டியூட்டி சேசி தான் இதுல யூஸ் பண்றாங்க. அதனாலேயே இதோட வெயிட் கிட்டத்தட்ட 9000 கிலோகிராம். இது மட்டும் இல்லாம ஸ்டீல், அலுமினியம், டைட்டானியம் அண்ட் செராமிக்கோட கலவையால 8 இன்ச் திக்னஸ்ல பாடி ஆர்மர், ஒரு ஃப்ளைட் கேபின் டோர் அளவுக்கு வெயிட் உள்ள டோர்ஸ், 5 இன்ச் திக்ல எந்தவித தோட்டாவும் நுழைய முடியாத விண்டோஸ்னு உலகத்தின் மிகச்சிறந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம காருக்குள்ள சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ற ஷார்ட் கன்ஸ், டியர் கேஸ் கிரனேட், அப்புறம் பிரசிடென்ட்டோட பிளட் ஸ்டாக் முதல் கொண்டு வச்சிருப்பாங்க. மேலும் டயர் பிளாஸ்ட் ஆனா கூட ஓடக்கூடிய ஃபிளாட் டயர் டெக்னாலஜியில இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. வெரி ஹை ஸ்கில்ட் ஜே டர்ன் எடுக்கிற அளவுக்கு திறன் கொண்ட டிரைவர்ஸ் தான் இதை ஹேண்டில் பண்றாங்க. சில ரூமர்ஸ் கூட இருக்கு, இந்த கார்ல ஆயில் மற்றும் டியர் கேஸை ரிலீஸ் பண்ணி எதிரிகளை திசை திருப்பும் டெக்னாலஜி, டோர் ஹேண்டில் தொட்டாலே ஷாக் அடிக்கிற மாதிரி சிஸ்டம் கூட இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்ப இந்த கார் வந்தாலும் கூடவே ஒரு பெரிய கூட்டமே வரும். அதிபரோட கான்வாய், அதுல ரிமோட் ஆப்ரேட் ஆகாம இருக்க சிக்னல் ஜாமர் கூட இருக்கு. பல சமயங்கள்ல ஒரே மாதிரி 2 காரை பார்க்கலாம், ஆனா அதுல அதிபர் ட்ரம்ப் எதுல இருக்காருன்னு சொல்லவே முடியாது. அடுத்ததா ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் யூஸ் பண்ற தி ரஷ்யன் ரால்ஸ் ராய்ஸ்னு சொல்லப்படுற RS செனட் லிமோசின் L700. வருஷத்துக்கு 120 கார்ஸ் மட்டுமே உருவாகக்கூடிய இந்த ரேரஸ்ட் மாடலை ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்காக ரஷ்யன் ஆட்டோமேக்கர்ஸ் RS மோட்டார்ஸும் ரஷ்யன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாமியும் சேர்ந்து கஸ்டமைஸ் பண்ணி உருவாக்குன இந்த காரோட மதிப்பு கிட்டத்தட்ட 5.5 கோடி ரூபாய். புல்லட்டை விடுங்க, எந்தவித ஃபயர் மற்றும் பிளாஸ்ட் அட்டாக்கையும் தாங்கக்கூடிய வகையில இதோட ஃபுல் பாடியை ஸ்டீல் மற்றும் செராமிக் போன்ற பல காம்போசிட் லேயர்ஸ் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. 2.4 இன்ச்சஸ் ஹெவி கிரேட் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வச்ச விண்டோஸ், அண்டர் பாடி பிளேட்டிங், டயர் பஞ்சர் ஆனாலும் கண்டினியூஸா ஓடக்கூடிய ரன் ஃபிளாட் டயர் டெக்னாலஜின்னு பலதரப்பட்ட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல இருக்கு. 600 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் 4.4 லிட்டர் V8 டர்போ இன்ஜின்ஸ் தான் இந்த கார்ல யூஸ் பண்றாங்க. இதை Porsche கம்பெனி கூட சேர்ந்து சீக்ரெட்டா டெவலப் பண்ணாங்க ரஷ்யா. அதனாலேயே இந்த காரோட வெயிட் 6300 கிலோகிராமா இருந்தாலும் 8-9 செகண்ட்ல 0 to 100 கிலோமீட்டர் ஸ்பீட ஈஸியா ரீச் பண்ணிரும். வழக்கமா மெர்சிடிஸ் பென்ஸ் காரை யூஸ் பண்ற ரஷ்யன் பிரசிடென்ட் 2018 இருந்து தான் ரஷ்யா எந்த நாட்டையும் டிபெண்ட் பண்ணி இல்லைங்கிறத சுட்டி காட்ட இந்த காரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. பிரசிடென்ட் புட்டின் எங்க போனாலும் இந்த காரை கூடவே எடுத்து செல்றது மட்டும் இல்லாம பல நாட்டு தலைவர்களை இதுல உட்கார வச்சு டிராவல் பண்றதுல பெருமை காண்றாரு. அது மட்டும் இல்ல, 2024 UN சாங்ஷனையும் மீறி நார்த் கொரியன் லீடர் கிம் ஜாங் உன்னுக்கு 2 RS செனட்டை கிஃப்டா கொடுத்தாரு புட்டின். அடுத்ததா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி யூஸ் பண்ற மெர்சிடிஸ் மேபேக் S650 கார்ட். ஜெர்மனியோட மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனி சீக்ரெட்டா ஜெர்மனிலேயே முழுசா உருவாக்கி இந்தியாவுக்கு அனுப்பின இந்த ரதத்தை பிரதமரோட செக்யூரிட்டி ஃபோர்ஸான SPG ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் தான் ஆர்டர் பண்ணாங்க. ஒன்னு இல்ல, ஒரே மாதிரி 2 காரை ஆர்டர் பண்ணாங்க. ஏன்னு வீடியோட எண்டில் உங்களுக்கே தெரியும். வெளியே இருந்து பார்க்க ட்ரம்போட தி பீஸ்ட் மாதிரி தனித்துவமா இருக்காது, மற்ற பென்ஸ் கார் மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு.
டிராவல் பண்ணும்போது பிரதமரோட கார் இதுதான் அப்படின்னு தெரியாம இருக்க பர்பஸ்ஃபுல்லி இப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இது ஒரு சாதாரண கார் கிடையாது. இது ஒரு VR10 சர்டிஃபைட் கார். VR10 வெஹிக்கிள் ரெசிஸ்டன்ஸ் 10. உலகத்திலேயே மிக குறைவான மாடல்களுக்கு மட்டுமே இந்த சர்டிபிகேட்டை கொடுத்திருக்காங்க. அதனாலேயே அதிபயங்கரமான பலதரப்பட்ட அட்டாக் அண்ட் பிளாஸ்ட் டெஸ்ட் நடத்தி தான் இந்த காரை வெளியவே விடுவாங்க. 360 டிகிரி காரை சுத்தி AK-47 மாதிரி கன்ஸ் வச்சு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்னைப்பர் அட்டாக் டெஸ்ட், அண்டர் கிரவுண்ட் ப்ரொடெக்ஷன் டெஸ்ட், பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் டெஸ்ட் எல்லாமே நடத்துவாங்க. 2 மீட்டர் தூரத்தில் 15 கிலோகிராம் TNT பாம் பிளாஸ்ட் ஏற்பட்டா கூட தாங்குற அளவுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 கிலோகிராம் எடை கொண்ட இந்த காரோட விலை சுமார் 12 கோடி ரூபாய். இதுல 6 லிட்டர் ட்வின் டர்போ V12 இன்ஜின் இருக்கு. அதுவே கிட்டத்தட்ட 500 ஹார்ஸ் பவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலோ 160 km/h ஸ்பீட் லிமிட்ல தான் இந்த கார் பயணிக்க முடியும். அது இந்த காரோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ண உதவுது. இது மட்டும் இல்லாம ஃபியூவல் லீக் ஆகாம இருக்க ஹெலிகாப்டர் கிரேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃபியூவல் டேங்கை ஃபுல்லா சீல் பண்ணிருக்காங்க. டயர் பஞ்சர் ஆனாலும் 30 to 80 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடிய அளவுக்கு ரன் ஃபிளாட் டயர் டெக்னாலஜி, எமர்ஜென்சி அப்போ யூஸ் பண்ண ஆக்சிஜன் சப்ளை, ஹைலி எக்யூப்ட் மெடிக்கல் கிட், அதோடவே பிரதமரோட பிளட் குரூப்பை சேர்ந்த பிளட் ஸ்டாக், ஆட்டோமேட்டிக் ஃபயர் எக்ஸ்டிங்விஷிங்னு ஒரு நடமாடும் அரண் இந்த கார். இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் மீறி ஒருவேளை யாராவது இந்த காரை ட்ராக் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா அது பிரதமரோட காராவே இருக்காது. அது அதே போல இன்னொரு காரா இருக்கும். அதனால தான் SPG ஒரே மாதிரி 2 காரை ஆர்டர் பண்ணிருக்காங்க. பிரதமர் இந்த கார்ல தான் வருவாருங்கிறத ட்ராக் பண்றது மிகவும் கடினமான விஷயம். அடுத்ததா தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிரசிடென்ஷியல் கார் எவர், சைனீஸ் பிரசிடென்ட் Xi Jinping ஓட தி பீஸ்ட் ஃப்ரம் தி ஈஸ்ட் ஹாங்கி N701, தி மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் மாடல். எவ்வளவு காசு கொடுத்தாலும் பப்ளிக் இந்த மாடலை வாங்கவே முடியாது. அடுத்த 10 வருஷத்துக்கு 50 கார் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அதுவும் ஒன்லி ஃபார் டாப் சைனீஸ் லீடர்ஸ். சைனா எந்த விஷயத்திலையும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லைங்கிறத உலகத்துக்கு வெளிப்படுத்தும் விதத்துல வெஸ்டர்ன் கார்ஸுக்கு பதிலா பிரசிடென்ட் Xi இந்த காரை யூஸ் பண்றாரு. இந்த காரை 7 கோடி ரூபாய் மதிப்புல சைனீஸ் ஆட்டோமேக்கர்ஸான FA அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஒர்க்ஸ் கம்பெனி தான் உருவாக்கியிருக்காங்க. சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கான அடையாளத்துக்காக காருக்கு முன்னாடி ரெட் ஃபின்னும் சைட்ல ரெட் ஃபிளாகும் இருக்கும். இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஹைலி சீக்ரெட்டிவா இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் 5.5 மீட்டர்ஸ் நீளம், 3000 இருந்து 5000 கிலோகிராம் வெயிட், கிரெனேட் அட்டாக் மற்றும் பாம் பிளாஸ்ட் கூட தாங்கக்கூடிய பாடி ஆர்மர், 4 இன்ச் திக்னஸ் கொண்ட புல்லட் ப்ரூஃப் விண்டோ கிளாஸஸ், மேசிவ் 21 இன்ச் வீல்ஸ் மற்றும் டயர் இம்பாக்ட் ஆனாலும் காத்து இல்லாம 80 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய பிளாட் டயர் டெக்னாலஜி, மிலிட்டரி கிரேட் சிக்னல் ஜாமர்ஸ்னு ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல 6 லிட்டர் V12 இன்ஜினை யூஸ் பண்றதா கருதப்படுது. 2023ல அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த கார்ல டிராவல் பண்ணி வியந்து போய் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்னு கூட சொன்னாரு. 2025ல இருந்து சவுதி ராயல் ஃபேமிலி இந்த காரை அவங்க மோட்டர்கேட்ல சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் சரித்திரத்திலேயே முதல் முறையா ஒரு சைனீஸ் காரை சவுதி ராயல் ஃபிளீட்ல யூஸ் பண்றது. அடுத்ததா நார்த் கொரியன் சுப்ரீம் லீடர் கிம் ஜாங் உன்னோட மெர்சிடிஸ் மேபேக் S600 புல்மன் கார்ட். இது மெர்சிடிஸ் பென்ஸோட ஒரு ஜெர்மன் மேட் வெஹிக்கிள் ரெசிஸ்டன்ஸ் 9 சர்டிஃபைடு வெஹிக்கிள். அதனாலேயே ஹெவி புல்லட் ரெசிஸ்டன்ட், பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ட், புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸ், ஃபிளாட் டயர் டெக்னாலஜின்னு எல்லா மேண்டேட்டரி செக்யூரிட்டியும் இதுல இருக்கும். அதுக்கும் மேல பிரசிடென்ட் கிம்முக்காக பிரத்யேகமா காருக்குள்ளேயே ஒரு கழிப்பறை இருக்கிறதாவும் ஃபாரின் நேஷனல்ஸ் இவரோட சாம்பிள்ஸை எடுத்து ஹெல்த் அனாலிசிஸ் பண்ணாம இருக்கத்தான் இந்த செட்டப்னு சொல்றாங்க. பின்புறத்து கிளாஸ் வழியா அட்டாக் பண்ணாம இருக்க ஸ்டீல் பிளேட் கவர், டிரைவர் சீட்டுக்கும் பேசஞ்சர் சீட்டுக்கும் நடுவே சீக்ரெட் டிஸ்கஷனுக்காக ஒரு கண்ணாடி சுவர்னு அடிஷனலா கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க. 6 லிட்டர் ட்வின் டர்போ V12 இன்ஜின்ல ஓடுற இந்த கார் 530 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. 5.5 டன் எடையும் 6.5 மீட்டர் நீளமும் கொண்ட பிரசிடென்ட் கிம் ஜாங் உன்னோட மெர்சிடிஸ் மேபேக் S600 நார்த் கொரியாவுக்கு கொண்டு வர 15 இருந்து 25 கோடி ரூபாய் செலவு பண்ணதா சொல்றாங்க. ஏன்னா 2006ல இருந்து நார்த் கொரியாவுக்கு எந்தவித லக்ஸரி ப்ராடக்ட்ஸும் அனுப்பக்கூடாதுன்னு UN சாங்ஷன் இருக்கிறதுனால அவரால் டைரக்டா ஒரு லக்ஸரி காரை வாங்க முடியாது. அதனால இதை ஜெர்மனியிலிருந்து ஸ்மகிள் பண்ணி கடத்தி தான் நார்த் கொரியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. 100 நாட்கள் 20,000 கிலோமீட்டர் இந்த கார் பயணிச்சுதான் நார்த் கொரியாவை வந்தடைஞ்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா?
முதல்ல சைனால இருந்து ஒரு கம்பெனி இந்த காரை ஜெர்மனில இருந்து ஆர்டர் பண்ணாங்க. விஐபிக்காக தான் ஆர்டர் பண்றாங்கன்னு பென்ஸ் இந்த காரை சைனாக்கு அனுப்பிச்சாங்க. 41 நாள் டிராவல் பண்ணி சைனாக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஜப்பான்ல இருந்து யூஸ்டு காரை ஆர்டர் பண்ற மாதிரி இந்த காரை ஆர்டர் பண்ணி சைனால இருந்து ஜப்பானுக்கு வர வச்சாங்க. அங்கிருந்து சவுத் கொரியா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு புது கம்பெனியோட இந்த காரை இணைச்சு கார்கோ டிஸ்கிரிப்ஷன்ல லக்ஸரி கார்ல இருந்து ஜெனரல் பார்ட்ஸ்னு மாத்தி கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்ஷன்ல இருந்து தப்பிச்சாங்க. என்டையர் சிஸ்டத்தையே ஏமாத்தி சவுத் கொரியாவுக்கு கொண்டு வந்த பிறகு அங்கிருந்து DN5505 ஷிப்ல இந்த கண்டெய்னரை ரஷ்யாவுக்கு கொண்டு போறதா சொல்லி ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் GPS சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி 18 நாள் யாரும் ட்ராக் பண்ணாத விதத்துல இந்த ஷிப் டிராவல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 3 நார்த் கொரியன் ஹெவி டியூட்டி கார்கோ பிளேன்ஸ் வந்து இந்த காரை லிஃப்ட் பண்ணி நார்த் கொரியாவுக்கு கொண்டு போச்சு. சில மாசங்கள் கழிச்சு சுப்ரீம் லீடர் கிம் ஒரு பரேடுக்கு வந்த பிறகுதான் இந்த காரை பத்தி உலகத்துக்கே தெரிய வந்தது. இந்த மாதிரி இன்னும் பல லக்ஸரி கார்ஸ், ஏன் ரால்ஸ் ராய்ஸ் கார் கூட உள்ள கொண்டு வந்திருக்காரு. இதன் மூலம் எந்தவித சாங்ஷனும் தனக்கு பாதகம் இல்லைங்கிறத சொல்லாம சொல்றாரு சுப்ரீம் லீடர் கிம். இந்த வீடியோல பார்த்தது போல உலக தலைவர்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு காரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. இதுல எந்த கார் பெஸ்ட்னு சொல்றது மிக கடினம். இருந்தாலும் நிறை குறைகளை பார்த்தா 5வது இடத்துல கிம் ஜாங் உன்னோட தி ஸ்மகிள்ட் மெர்சிடிஸ் மேபேக் S600 புல்மன் கார்ட். ஏன்னா என்னதான் இந்த கார் வெஹிக்கிள் ரெசிஸ்டன்ஸ் 9 சர்டிஃபைடோட எல்லா பேசிக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் UN சாங்ஷனை மீறி அஃபீஷியலா வாங்காம ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்ததால கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட் கார்ஸோட ஃபீச்சர்ஸ் விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அடுத்தது 4வது இடத்துல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி யூஸ் பண்ற மெர்சிடிஸ் மேபேக் S650 கார்ட். வெஹிக்கிள் ரெசிஸ்டன்ஸ் 10 சர்டிஃபைடோட உலகத்தின் மிகச்சிறந்த லேட்டஸ்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. இருந்தாலும் இதோட பேஸ் ஒரு S கிளாஸ் பென்ஸ் மாதிரி தான். எக்ஸ்க்ளூசிவா பிரதமருக்காக ஃபுல்லி ரீபில்ட் பண்ணது கிடையாது. அடுத்ததா 3வது இடத்துல சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கோட ஹாங்கி N701. இது வெறும் பிரசிடென்ட் அண்ட் டாப் ஆபீஷியல்ஸ்க்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவா 5 கார் தான் ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. இருந்தாலும் இதோட ஃபீச்சர்ஸ் மற்ற ஸ்டேட் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்ததா 2வது இடத்துல ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினோட RS Senate கார். இந்த கார்ல VR10 லெவல் செக்யூரிட்டியும் அட்வான்ஸ் டெக்னாலஜியும் ரேரா ஒரு வருஷத்துக்கு 120 கார்கள் மட்டுமே இந்த மாடல்ல உருவாக்கினாலும் 2018 இருந்துதான் இந்த கார் நடைமுறையில் இருக்கு. சோ இந்த காரோட ரிலையபிலிட்டி என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முதல் இடத்துல VR10க்கும் மேல உலகத்தின் ஹைலி செக்யூர்டு ஸ்டேட் கார் பிரசிடென்ட் ட்ரம்போட தி பீஸ்ட். இது ஹைலி செக்யூர்டு மிலிட்டரி கிரேட் பிளாட்ஃபார்ம்ல அதிபருக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட தி மோஸ்ட் லக்ஸூரியஸ் வெஹிக்கிள். ஓகே, என்னதான் நம்ம இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்து இப்படி ரேங்க் பண்ணாலும் இந்த காரை யூஸ் பண்ற தலைவர்களையும் செக்யூரிட்டி டீமையும் பொறுத்தவரை எந்த சூழலையும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு தலைவர்கள் பத்திரமா போக முடியணுங்கிறது தான் முக்கியம். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த எல்லா கார்ஸும் காப்பாத்துங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு இதுல எந்த கார் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.